ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாவே இந்த ரன்னிங் பிளாக் கம்ப்ளைண்ட் நிறைய வருது. இப்போ ரன்னிங் பிளாக்கு நிறைய விஷயம் பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயம் சூப்பராக இருக்கும், நீங்களே பாருங்கள். ஒரு வண்டியில் ரன்னிங் பிளாக் ஆச்சுனாவே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணோம். அந்த விஷயம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் ப்ளக்கு எல்லாமே மாற்றிருக்காங்க. கார்பெட்டர் க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு 2-3 கிலோமீட்டர் கூட வண்டி அப்படியே அடிச்சு ஆஃப் ஆகிடும். திருப்பி வண்டி ஸ்டார்ட் ஆகுது, திருப்பி கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் ஆகும். இந்த பிரச்சனையை நம்மகிட்ட வண்டி வந்திருக்கு. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணதை வீடியோ காமிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்பெண்டர் ப்ரோ பைக் தான். இப்போ இந்த வண்டியில் ப்ராப்ளம்னு பார்த்தாவே கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தா வண்டி ரன்னிங்கில் வந்து அடைக்குதுங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடினாவே வண்டி அப்படியே ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகினா கூட ஒரு இன்ஜினில் ஒரு சவுண்டு வருது, டிக்கெட்டுன்னு ஒரு மாதிரி சவுண்டு வருது அப்படின்ட்டு. இது வந்து நம்ம வேறு மெக்கானிக் ஷாப்பில் விட்ருக்காரு வீட்டாண்டியே. அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இதுமாரி வண்டி ரன்னிங்கில் வண்டி அடித்தாவே நம்ம கார்பரேட்டரு ப்ளக்கு இதெல்லாம் தான் நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தா கார்பரேட்டர் க்ளீன் பண்ணியிருக்காங்க, ஏர் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, ப்ளக்கையும் கட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க. அது பண்ணிட்டு போடும்போது என்ன ஆகுது, வண்டி நல்லா தான் ஓடினே இருக்குது. திடீர்னு ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடினோடனே வண்டி டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. அதை அடித்து அப்படி ஆஃப் ஆகிடுது. திரும்பி கேட்கும்போது இந்த வண்டியில் காயில் செக் பண்ணோம், இல்லை சிடிஐ செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பேசிக்காக நம்ம நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த வண்டியில் ஒரு சின்ன விஷயம் தான், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த பெட்ரோல் அடாப்டர் எல்லாமே டேப்லாம் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. இது ஏன்னா மழை தண்ணி உள்ளே போச்சுன்னா கூட எந்தமே ஆகாது. அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன ஐடியா மாரி தான் அவங்களும் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இதிலேயே பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா. இந்த ரன்னிங் பிளாக் வண்டி அடைக்கிறதாவே ஃபஸ்ட் அண்ட் இதுதான் செக் பண்ணுவேன். வேறு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா செக் பண்ணோம், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியில் ஸ்டார்ட்லாம் பக்காவாகும், ஓகேங்களா. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சவுண்டு ஒன்று கேட்குதுங்களா. இது இந்த மாதிரி இதுமாரி வண்டி ஆஃப் ஆகிடுது, வண்டி அடைக்குது, ஒரு மாதிரி சிறுன்னு சவுண்டு வருது. இது டேபிட் நாய்ஸ் மாதிரி கேட்குது. அந்த சவுண்டு தான் இது. வந்து கரண்ட்டு வந்து லீக் ஆகுது, அந்த சவுண்டு இது, ஓகேங்களா. இதால் இன்ஜினுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஓகேங்களா. இதுங்களா லைட்டாக டிக்கெட்டுன்னு அடிக்குது பாருங்கள். இதை உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக காமிக்கிறேன்னா இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது எப்படி கரண்ட் லீக் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இந்த கரண்ட் வந்து வெளியில் பாஸ் ஆகிறதால தான் வண்டி ஆஃப் ஆகுது, அடைக்குது இந்த பிரச்சனை. இது சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் பண்ணுற பாருங்க. இப்போ ஃபால்ட்டு கரெக்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார் அங்கே வைக்கலாம் பாருங்கள். எதுங்க பார்த்தீங்களா, இது மொத்த கரண்ட்டுமே கரெக்டாக பாடியில் வந்து வெளில வருது, ஓகேங்களா. இது பக்கத்தில் எதனா படும்போது அந்த கரண்ட் அப்படி வெளில வருது, தெரியுதுங்களா. இந்த மாதிரி ஆகிடுது. இதால் தான் வண்டி வந்து அடைக்குது, வண்டி ஆஃப் ஆகுது, இந்த பிரச்சனை தான். இப்போ நம்ம இந்த ப்ளக் அடாப்டர் கட்டுறோம். கட்டி பார்க்கும்போது உள்ள என்ன பிரச்சனை பாருங்கள். இதை இந்த டேப்லாம் வச்சுட்டு ப்ளக் அடாப்டர் கட்டுங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் சரி, ஒரு மெக்கானிக் பார்க்குறதும் சரி, ஒரு வண்டி ரன்னிங் பிளாக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் பார்க்கணும். இந்த ப்ளக்கு நிறைய பேர் ப்ளக்கு அடாப்டர் யாரும் பார்க்குறதில்ல. ஏன்னா அடாப்டர் இவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ப்ளக்கு தான் போயிருக்கோம், கார்பரேட்டர் இந்தமாரி பிரச்சனை போகிறாங்க. இது வந்து வெளியிலே இருக்குது, பேசிக்காக நம்ம செக் பண்ணுறது, ஓகேங்களா. ஒரு வண்டி அடிச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ளக்கு இது அடாப்டரும் ஃபஸ்ட்டு மாற்றுங்க. வண்டி ஓட்டி பார்த்துட்டு ஓகே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. இப்போ இதில் பாருங்கள், இந்த இக்னிஷன் காயிலில் வந்து அந்த ப்ளக் அடாப்டர் அந்த உள்ளே வர பின்னே உடஞ்சிருக்கு, தெரியுதுங்களா. இந்த த்ரெட் டைப்பு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த பின்னே உடஞ்சிருக்கு. ப்ரொடெக்ட் காமிக்கிறாங்க, அதில் வர பின்னே உடஞ்சிருக்கு, காமிச்சிருக்கேன். இப்போ இதை வச்சு இதில் தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. இது அடாப்டர் உள்ளே வரும், ஓகேங்களா. நம்ம இந்த இக்னிஷன் காயில் அதில் தான் சொல்லுவோம். இப்போ இந்த அடாப்டர் பாருங்கள், இது உள்ளே அந்த இதே இல்லை பாருங்கள், பீஸே இல்லை, அந்த பீஸ் தான் இதில் ஒட்டின்னு இருக்குது. இது அடாப்டரும் உடஞ்சிருக்கு. இதில் சும்மா அப்படியே ஃபுல்லாக மேலே டேப் சுற்றி அப்படியே தச்சமயத்துக்கு அப்படியே வண்டி ஓடினே இருக்குது. இது மழை காலத்தில் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அதனால் இந்தமாரி விஷயத்துக்கு கரெக்டாக நம்ம ஒரு அடாப்டர் மாற்றினாவே கண்டிப்பாக சரியாயிடும். அடாப்டரை மாற்றிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே டேப் பண்ணாவே எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது பேசிக்கான ஒரு விஷயந்தான் இதுங்க.
நம்ம சர்வீஸ் பண்ணும்போது இந்த அடாப்டரையும் ஒரு வாட்டி நம்ம கட்டி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பின்னு உடஞ்சி உள்ளே மாட்டினா கூட கண்டிப்பாக பிரச்சனை தான். அது கரண்ட்டு வெளில லீக்காக வந்து அந்த பிரச்சனை வருது. இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டு இவ்வளோ பெருசு, இது கரெக்டாக உடஞ்சிருக்குது, அதனால தான் பிரச்சனையே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸிமம் லைட்டாக இங்கே கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு அடாப்டர் போட்டாவே இந்த பிரச்சனை சால்வு. இஞ்சி போனால் ஒரு 100-150 ரூபாய் வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? இதுக்காக நம்ம எல்லா விஷயமும் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக முதல்ல இதை தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயமும் செக் பண்ணணும். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டாவே பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ ஒரு அடாப்டர் வாங்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த அடாப்டர் நான் போடுறேன் பாருங்கள். ஓகே, இது அந்த பின்னு தெரியுதுங்களா, உள்ள இந்த பின்னு தான் உடஞ்சி அதில் மாட்டி இருக்குது. ஓகேங்களா? இது த்ரெட் டைப் தான், அப்படியே வச்சு நம்ம டைட் பண்ண வேண்டிய தான். நல்லா ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே இந்த வீடியோ விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இதுமாரி வீடியோ வந்து லொக்கேஷன் அனுப்ப மாட்டேறீங்க, அதனால் உங்கள் வீடியோ பார்க்க மாட்டேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நம்ம வண்டி எடுத்து ஒரு நாள் தான் சண்டே வீட்டில் இருக்கோம். நான் நிறைய விஷயம் போடுறதும் உங்களுக்கு தான், நீங்கள் வீட்டில் வேலை செய்யணும் தான் காமிக்கிறேன். அதனால் அவருக்கு சொல்லிடுறேன், இதுமாரி வண்டியை நீங்கள் வீட்டிலே பண்ணுங்கள். ஓகேங்களா? லொக்கேஷன் வந்து இப்போதைக்கு என்னால் அனுப்ப முடியாது. அவர் லொக்கேஷன் அனுப்பலாம் வீடியோ பார்க்க மாட்டேன்றாரு. கண்டிப்பாக பார்க்க தேவை அவர், அதான் நம்மளுக்கும் இது. ஓகேங்களா? நான் வண்டியை நீங்கள் வீட்டில் பண்ணணும், நீங்கள் வேலை கற்றுக்கணும். நாளைக்கு எதனா வண்டி எதனா ரோட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே. அவர் ரொம்ப கொச்சிக்கிறாரு. ஓகேங்களா? அதனால் அவருக்கு இந்த வீடியோ வந்து சொல்கிறேன் நான். கண்டிப்பாக அவர் என் வீடியோ அவர் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? அவர் வந்து மற்ற வீடியோ பார்த்துட்டோம், அந்த லொக்கேஷனை பார்த்து அவரே பண்ணிக்கிட்டோம். அதனால் மற்றவங்க நிறைய பேர் வீடியோ பாருங்கள், வேலையை நீங்கள் கற்றுங்க. கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அதை ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ரிப்ளை பண்ணுவேன். அந்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் உள்ளே போட்டிருப்பேன். அதனால தான் அந்த வீடியோ நான் போடுறது. நீங்கள் வீட்டிலே வேலையை கற்றுக்கணும். எது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு. வேறு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இந்த புது அடாப்டர் போட்டு நம்ம ஒரே ஒரு டேப்பு. இந்த டேப்பு எல்லா வண்டியிலும் கண்டிப்பாக அடிச்சிருங்க. எனக்கு இப்போ வரதெல்லாம் மழை காலம், அதனால் டேப் பண்ணாவே வண்டி சேஃபு. வண்டி சரிங்க ரன்னிங் ஆகும். ஓகே, இப்போ மாட்டியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஒரு லீக் எதுவுமே இருக்காது. வண்டிங்க பைலிங் கட்டாக இருக்கும், வண்டி ஆஃப் ஆகுது, ரன்னிங் பிளாக் ஆகுது. ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இது. நீங்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வண்டியில் எதுமாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம். இல்லை அதேமாதிரி வீடியோ நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். ரேஸ் பண்ணுறோம் பாருங்கள், அப்படியே கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு லீக்காக இருக்காது. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, இதுமாரி லொக்கேஷனை நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்ட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம இருக்கிறது சண்டே ஒன்லி தான். அதனால் வீடியோ ஒன்லி தான் நம்மளால் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு டவுட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். அது இல்லாமல் நம்ம சேனல் முக்கியமான விஷயமே, நீங்கள் வண்டி வீட்டில் பண்ணணும், எந்த பிரச்சனையும் நீங்களே சால்வ் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு இந்த வேலையை கற்றுக் கொடுக்குறது. அதனால் கண்டிப்பாக லொக்கேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? இன்னும் நல்லா எடுக்கும். பாய்.